எங்களை ஏன் டெய்லி ஜேர்னலிங் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜிஎஸ்டி சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்டர்ன் நம்மளை வந்து கேள்வி கேட்டார். அவர்கிட்ட நான் இந்த கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் ஏங்க சேல்ஸ் ஃபோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்னங்க ப்ரோ, வேலை கிடைக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் சொன்னார். திரும்பியும் கேட்டேன், எதுக்குங்க பணம் சம்பாதிக்கணும், எதுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சவர், ஆமாம் எனக்குன்னு சில கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, அதை நான் பார்த்துக்கணும், லைஃப்பை இப்போ பீஸ்ஃபுல்லாக நான் வாழணும், என்னோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும், இதுக்கெல்லாம் தானே பணம் கண்டிப்பாக தேவையில்லை, அதுக்காக தான் நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னாரு. கரெக்டான பதில் தான். இப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் சொன்னதுக்கும் ஜேர்னலிங்க்கும் சம்மந்தம் இருக்குங்க. பணம் வேணும் தான், பட் பணத்தை சம்பாதிக்கிற ஒரு ஜேர்னியில் நிறைய கற்றுக்கிறோம், நிறைய வேலை செய்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறதே கிடையாதுன்னா நிற்கிறதே கிடையாது. அப்போ தான் பிரச்சனையும் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்போம், ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், வேலை பற்றின பயம் வரும். திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத சில டிசிஷன்ஸ் இருக்கும், அது தப்பாக போகும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பலவீனமானவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நம்ம என்ன பண்ணதே கிடையாதுன்னா அப்படி உட்காந்து யோசிக்கிறதே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே தான் ஜேர்னலிங் வந்து தேவைப்படுது. ஸோ ஜேர்னலிங் சேல்ஸ் ஃபோர்ஸ் வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஜேர்னலிங்கிறது நமக்காக தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது மைண்ட் ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்மளுக்கு தேவையான கிளாரிட்டிலாம் கிடைக்கும். நம்ம எதில் சொதப்புறோம், எது நம்மளுக்கு நல்லா வருது, எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாதர் பண்ணுது, இதை பற்றி எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு தேவையான விஷயங்களுக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போகும். ஸோ இந்த கிளாரிட்டியோட சேல்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, நம்ம எதை வேணாலும் படிக்கலாம், எதுலனாலும் சாதிக்கலாம், வாழ்க்கையும் கொஞ்சம் என்ன அப்படி லைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஏஜி ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கடந்த 2 வருஷமாக மார்னிங் 9லேருந்து 9:30க்கு ஒரு கைடடான மெடிடேஷனும் ஜேர்னலிங் செஷனும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். திஸ் session is not just to make them better Salesforce developer, but to make them better human first. Small habit, but make a good impact.